நேத்து நைட்டு கொஞ்சம் கிராசரிலாம் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நெறைய கிராசரி ஒரு 15 டேஸ் முன்னாடி தான் வாங்கிட்டேன். வீட்டுக்கு தேவையானது எல்லாமே. பட் மொளகாத்தூள் காலியாயிடுச்சு. ஸோ, அதுக்கு தேவையானது திங்ஸ் வாங்கலான்னு சொல்லி கடைக்கு அனுப்பியிருந்தேன். மொளகா, தனியா மட்டும் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாரி போட்டு ட்ராலியில பில் போட்டிருக்காங்க. பில்லு பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிப்போச்சு எனக்கு. சஷ்மிதாவ கடைக்கு அனுப்பிச்சாலே இப்படி தான் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி போட்டுப்பா. இன்னைக்கு ஃபுல் டே ஸ்கூல் வச்சுட்டாங்க மேடம்க்கு. புதினா ரைஸும் பொட்டேட்டோ பொரியலும் பண்ணி கொடுத்துடலான்னு பிளான் பண்ணி அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அவள் மார்னிங்கே ஸ்கூல் போயிட்டா. நான் பொறுமையாக செஞ்சு ஆஃப்டர்நூன் எடுத்துகிட்டு போய் வச்சிடலான்னு விட்டுட்டேன். இன்னும் ஏப்ரலே ஸ்டார்ட் ஆகலை. இந்தளவுக்கு வெயில் காட்டுன்னு காட்டிகிட்ருக்கு. பயமாக இருக்குது. மே, ஜூன்லாம் நினச்சாலே. எங்கேயாவது டூர் பிளான் பண்ணி போகலான்னு பார்த்தா சாத்விக்கை வச்சுட்டு அங்கங்கே திரியறதுக்கு பேசாமல் வீட்டிலேயே ஏசி போட்டுட்டு இருக்கலான்னு தோணுது. நாங்களும் ஃபேமிலியோட எல்லா வருஷமும் டூர் போகணும்னு பிளான் பண்ணுவோம். பட் போனோமான்னு பார்த்தா போமாட்டோம். இந்த வருஷமும் அதே மாரி தான் பிளான் போட்டிருக்கோம். பட் போவோமான்னு தெரியல எனக்கு. ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு கார்ட்டூன் சேனல் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். இப்போலாம் ஒரு பேட் ஹேபிட் ஆயிடுச்சு. சஷ்மிதா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, டோரிமான், போகோ அது மாரி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ சாத்விக் வந்தோடனே அதையே திருப்பி கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இன்னொரு வீடியோவில் உங்கள நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உமா.